வணக்கம். வாங்க அன்னை லலிதாவோட 9 தெய்வீக நாமங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தங்களை தேடி ஒரு சின்ன ஆன்மீக பயணத்துக்கு போகலாம். அவளோட பிரபஞ்ச இருப்பிடத்தையும் அவளோட தெய்வீக குணத்தையும் வர்ணிக்கிற இந்த புனிதமான நாமங்கள் வழியா நாம ஒரு முழுமையான தரிசனத்தை மேற்கொள்ள போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இத வெறும் ஒரு விளக்கமா மட்டும் நினைக்காதீங்க, இது ஒரு தரிசனம். இந்த அற்புதமான ஓவியம் வழியா நாம எல்லாரும் சேர்ந்து அன்னை லலிதாவோட உலகத்துக்கே ஒரு பயணம் போக போறோம். நாம தெரிஞ்சுக்க போற ஒவ்வொரு பேருமே அவளை நோக்கிய ஒரு படி. சரி, நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்கு வந்தாச்சு. முதல்ல அவளோட பிரபஞ்ச வீடு எவ்ளோ பிரம்மாண்டமானதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். வாங்க அவ வீற்றிருக்கிற அந்த புராண மலையிலிருந்து தொடங்குவோம். அவளோட 55வது திருநாமம் சுமேரு மத்திய ஸ்ருங்கஸ்தா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது பிரபஞ்சத்தோட மையமா எல்லா உலகங்களுக்கும் அச்சாணியா இருக்கிற மேருமலை இருக்கு இல்லையா, அந்த மலையோட நடு சிகரத்துல வசிக்கிறவள் அவதான். அதுதான் அவளோட உன்னதமான இருப்பிடம். இப்போ இந்த படத்துல பாருங்க, அந்த மலையோட உச்சி தெரியுதா? அதுதான் அவளோட பிரபஞ்ச சிம்மாசனம். சும்மா ஒரு மலை உச்சி இல்ல அது, இந்த ஒட்டுமொத்த யதார்த்த உலகத்தோட அச்சாணியா அதுதான். சரி, அந்த சிகரத்து மேல அவளுக்கு ஒரு நகரமே இருக்கு. அத பத்தி சொல்ற நாமம்தான் ஸ்ரீமன் நகர நாயிகா. அதாவது ஸ்ரீநகரம்னு சொல்லப்படுற அந்த தெய்வீக நகரத்தோட ஒரே ராணி, ஒரே தலைவி அவதான். அந்த நகரத்தோட நாயகியே அவதான். இந்த ஓவியத்துல அந்த நகரத்தோட அழகு கொஞ்சம் பாருங்களேன். அவளோட ஆட்சியின் கீழ் இருக்கிறதால எவ்வளோ ஒரு தெய்வீக அமைதியும் ஒழுங்கும் அழகும் அங்க நிறைஞ்சிருக்கு பாருங்க. அந்த நகரத்தோட இதயத்துல அவளோட வீடு இருக்கு. அத வர்ணிக்கிற நாமம் சிந்தாமணி கிருஹாந்தஸ்தா. சிந்தாமணிங்கிறது நாம கேட்டதெல்லாம் கொடுக்கிற ஒரு தெய்வீக ரத்தனம். அந்த மாதிரி ரத்தனங்களால கட்டப்பட்ட வீட்டுல அவ வசிக்கிறா. ஆனா இதுக்கு இன்னும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. என்னன்னா, நம்ம மனசு எப்போ தூய்மையா களங்கமில்லாத நல்ல எண்ணங்களோட இருக்கோ அந்த மனசே அவளுக்கு சிந்தாமணி வீடுதான். ஓகே, இப்போ அவளோட பிரம்மாண்டமான வீட்டிலிருந்து நகர்ந்து அவளை சுத்தி இருக்கிற அந்த அழகான தெய்வீகமான இயற்கை சூழலுக்குள்ள போகலாம். அவளோட இயற்கை இருப்பிடங்கள்ல முதல்ல நாம பார்க்க போறது மகாபத் மாட்டாவி சம்ஸ்தா. அப்படின்னா என்னன்னா, பெரிய பெரிய தாமரை மலர்கள் நிறைஞ்ச ஒரு பரந்த காட்டுல அவ வசிக்கிறா. தாமரைங்கிறது தூய்மைக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் அடையாளம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவ இருக்கா. ஒவ்வொரு தாமரையும் இந்த பிரபஞ்சத்துல மலர்ற ஒவ்வொரு ஆன்மாவை குறிக்குது. தாமரை காட்டை தாண்டி போனா தெய்வீக மனம் வீசுற இன்னொரு வனம் வருது. அத சொல்ற நாமம்தான் கதம்ப வனவாசினி. அதாவது அவளுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வீக நறுமணம் வீசக்கூடிய கதம்ப மரங்கள் நிறைஞ்ச காட்டுலையும் அவ வசிக்கிறா. அந்த பூக்களோட மனம் தெய்வீக ஆனந்தத்தையும் பேரின்பத்தையும் குறிக்குதாம். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பாருங்க. இந்த 2 காடுகளுமே அவளோட குணத்தோட வெவ்வேறு அம்சங்களை காட்டுது. இங்க பாருங்க, ஒரு பக்கம் தூய்மையையும் ஞானத்தையும் குறிக்கிற தாமரை, இன்னொரு பக்கம் அன்பையும் ஆனந்தத்தையும் குறிக்கிற கதம்ப மரங்கள். 2ம் சேர்ந்ததுதான் அன்னை. இப்போ அவளோட இருப்பிடங்கள்லயே ரொம்ப உன்னதமான ஒன்ன பத்தி பார்க்க போறோம். சுதாசாகர மத்தியஸ்தா. அதாவது சாகாவரம் கொடுக்கிற அமிர்த கடல் இருக்கு இல்லையா, அந்த கடலோட நடுவுல அவ வசிக்கிறா. எல்லா உயிருக்கும் பிறவிச்சங்கிலிருந்து கிடைக்கிற விடுதலைக்கு மூலமே இந்த இடம்தான். சரி, இப்போ நம்ம பயணத்தோட முக்கியமான உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம். அவளோட இருப்பிடத்தை எல்லாம் தாண்டி இப்போ அன்னைய நேரடியாவே தரிசிக்க போறோம். அவளோட சக்தியையும் கருணையையும் புரிஞ்சுக்க போறோம். இவ்வளவு பெரிய இடத்துல அவ எப்படி உட்கார்ந்திருக்கா தெரியுமா? அத சொல்ற நாமந்தான் பஞ்ச பிரம்மாசன ஸ்திதா. பஞ்ச பிரம்மாக்கள், அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளன்னு பிரபஞ்சத்தோட 5 முக்கிய வேலைகளை செய்றவங்க. அந்த 5 பேருமே அவளுக்கு சிம்மாசனமா அமைஞ்சு அவளை தாங்கி பிடிக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த எல்லா வேலைகளுக்கும் மேலான உச்ச சக்தி அவதான். 62வது நாமம் காமாட்சி. காமாட்சினா தன்னோட பார்வையாலேயே நம்ம ஆசைகளை விருப்பங்களை நிறைவேற்றுவள்னு அர்த்தம். இங்க பாருங்க அவளோட கண்களை. அதுல வெறும் அன்பு மட்டும் இல்ல, நம்மளோட எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்ற சக்தியும் நிறைஞ்சிருக்கு. அடுத்து 63வது நாமம் காமதாயினி. அதாவது கேட்ட வரங்களை அள்ளி கொடுக்கிறவர். தன் பக்தர்கள் என்ன கேட்டாலும் இல்லன்னு சொல்லாம அள்ளி கொடுக்கிறவள். அதுக்கு அடையாளமாத்தான் அவளுடைய இந்த வரமளிக்கும் திருக்கரம் இருக்கு. பாத்தீங்களா, இந்த நாமங்கள் வழியா நாம பிரபஞ்சத்தோட உச்சியில ஆரம்பிச்சு நம்ம இதயத்துக்கே வந்து சேர்ந்திருக்கோம். அப்போ கடைசியா ஒரு கேள்வி தோணுது. ஒருவேளை அவளோட உண்மையான வீடு அந்த மேருமலையோ அமிர்தக்கடலோ மட்டும் இல்லாம நம்ம ஒவ்வொருத்தரோட தூய்மையான இதயமா இருக்குமோ?